ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப சுருக்கிட்டாங்க படத்துல. டேரக்டர் கட்டெல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. 4 மணி நேரம் உட்கார்ந்தது அது மிச்சபடி ஒஸ்து தான். போர் அடிக்காம தான் இருக்கு. வேர்க்குனே. வணக்கம் நேர்களே, ராஜமணி இயக்கத்துல பிரபாஸ் நடிப்புல விளையாட்டு திரைப்படம் தான் நம்ம இன்னைக்கு பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 சரி 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸை நம்ம தேட்டர் ரிவ்யூஸ் எடுத்துக்கலாம். படம் வந்து 10 வருஷம் ஆனாலும் இன்ற மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்ற நிலைமையில இன்னைக்கு அவங்ககிட்ட தேர்த்து எடுத்துக்கலாம் வாங்க. டேரக்டர் கட்டெல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த கட்டிங்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த அப்டேட் வந்து கொடுத்தது நல்லா இருந்துச்சு. அந்த அனிமேஷன்ல 2027ல வருதுன்ட்டு அது வந்து சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே. இப்போ பாத்தீங்கன்னா பாகுபலி மாதிரி படம் வந்தது பெரிய விஷயம். இன்ன வரைக்கும் தமிழ்ல அந்த மாதிரி படம் இருக்குல்ல, எடுத்தாலும் கழுவி ஊத்திடுவாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. டேரக்டர்ஸ் கட் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனியாக செகண்ட் ஹாஃப் தனியாக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். இருந்தாலும் பாட்டு கட் பண்ணி கொஞ்சம் அன்வான்ட் சீன்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. அந்த லவ் சீன்ஸ்லாம் அதை எடுத்துட்டு கொஞ்சம் மாசான சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து நிறைய கட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்ல வந்து ஃபுல்லா வச்சிருக்காங்க. படம் 2 படம் தனித்தனியா பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த குத்துனதுல இருந்து நமக்கு டீடைலா காட்டுவாங்கல்ல, அது டீடைலா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து குத்தும்போது ஏன் குத்துனான்றது அந்த செகண்ட் பார்ட் ஸ்டார்டிங் கதை சொல்லிட்டு அப்படியே அந்த அப்டேட்டை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் கண்டினியூ பண்ணிட்டாங்க. இன்டர்வல் தான் அந்த சீன் ஆட் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து சும்மா மாசா இருந்துச்சு சீனு. நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி இல்லாம டேரக்டர்ஸ் போய் அந்த டெலிட்டன் சீன் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. செமையா இருந்துச்சு அந்த பிஜிஎமோட. அந்த ஒரு டெலிட்டன் சீன் தான் படமே செமையா இருந்துச்சு மாசா. நம்ம என்னன்னு சொல்லவே முடியாது. இந்த வந்ததே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தியேட்டர்ல பார்க்கல. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பார்ட் தியேட்டர்ல பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் செகண்ட் பார்ட் தான் பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டு அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலான்னு வந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த சாங்ஸ் தான் கட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட்ல சாங்ஸ்லாம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்ப அந்த பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 வரும்போது எங்களுக்கு 10 வயசு தான். அப்பெல்லாம் விவரம் தெரியாது எங்களுக்கு. இப்ப புதுசா இருக்கும்போது இந்த ரீரிலீஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்கல்ல. இப்ப சின்ன வயசுல தளபதி படமே பார்த்துட்டு இப்ப வந்து பார்க்கும்போது நல்லா எடுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு புதுசா. சின்ன பையனை பார்க்கும்போது பாகுபலின்னு என்ன தெரியும், சும்மா படம் மாதிரி வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல்லா ஒரு சினிமாவா பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருக்கலாம். என்னதான் ரிவ்யூ வந்தாலும் இப்ப இந்த பார்ட்லயும் அவங்க எப்படியும் 200-300 crores அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வல்ல அடுத்த எட்டர்னல் வார் 1 அந்த மாதிரி கொடுக்க வராங்க. அது 2027ல ரிலீஸ் ஆகுது. மேபி அந்த படம் இன்னும் நல்லா இருக்கும். அது வேற அந்த அளவுக்கு ஏற்கனவே பார்த்துட்டு மிச்சபடி வேற என்ன டெலிட்டர் சீன் ஒன்று தான் இங்கே வந்துச்சு. அது அந்த இது அந்த கோல்டன் ஸ்டாச்சு நிப்பாட்டுவாங்க அப்போ வந்து வேற எதுவுமே இல்லை. மிச்சம் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேற ஒன்றும் நல்லா இது வரைக்கும் இந்த 2 எப்படி சொல்றது அப்ப பாக்காதவங்க இப்ப பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணது இப்ப அது வந்து இதாயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆமா சில சீன்ஸ் கட் பண்ணாங்க. அது வந்து பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் வச்சு மேட்ச் பண்றாங்க. வாய்ஸ் கொடுத்து மேட்ச் பண்றாங்க. மிச்சபடி வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தமிழ் சினிமால அது மிஸ் பண்ற மாதிரி என்ன படங்கள் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? அந்த மாதிரி அது ரிலீஸ் எதிர்பார்க்கலாமா? பொன்னியின் செல்வன் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் என்ன இது பண்ணலாம். மிச்சபடி வேற தெரியல, எனக்கு சரியா தெரியல. நான் மோஸ்ட்லி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் பார்ப்பேன். அதனால பார்த்தது தானே, அதனால நல்லா தான் இருந்துச்சு. புரியல. கொஞ்சம் கொஞ்சம் சீன் கட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் பாட்டு வரல. மத்தபடி நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு bro. ஆமா அப்படிதான் இருக்கு. முதல்ல 2 பாட்டு தனித்தனியா காமிச்சாங்க. இது 2 சேர்த்து காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. 2 பாட்டையும் சேர்த்து எடுத்து மொத்தமா கொலாப் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப செகண்ட் பார்ட் ஃபுல்லா அப்படியே போட்டிருக்கு. சில சீன்ஸ் கட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கதை கொஞ்சம் ஃப்ளோவா இல்லாத மாதிரி போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரோல் விட்டதுக்கு அப்புறம் நல்லா போகுது. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸ் தான். அது போக இவங்க ஏதோ அனிமில ஏதோ இன்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரும் போட்டிருந்தாங்க. அது 2027ல வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓவரால் அப்புறம் அனிமி மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல தேர்ட் பார்ட் தான் கிடையாது. இது சும்மா ஏதோ ஒரு 10th ஆனிவர்சரினால அது எல்லாத்தையும் எடுத்து அதோட படம் சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துறீங்களா தியேட்டர்ல? இல்ல இதுதான் இல்ல செகண்ட் பார்ட் பாத்துறீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் பார்ட் பாத்துறீங்க. இப்போ ஃபுல்லா பார்த்ததுல ஒரு கதை பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன்ஸ் முனை முகாவனா உட்கார்ந்து சூப்பரா இருந்துச்சு. அது ஒண்ணு நல்லா இருந்துச்சு. அதான் எதுவும் தெரியல. தேங்க் யூ. டிவில தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து தியேட்டர்ல பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். கிளப் பண்ணி போட்டுருக்காங்க புதிய முகாம் நேரம். ஆமா எப்படி இருக்கு? அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதான் அதிகமாக நல்லா இருந்துச்சு.
தேட்டர் ஆடியன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆடியன்ஸும் சூப்பர், ஆடியன்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நல்லா இருக்கு. இதே போல இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் வீடியோஸுக்கு நீங்கள் உங்களோட தொடர்ந்து சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே தொடர்ந்து சப்போர்ட்டும் எப்பயும் கொடுங்க. வணக்கம், நன்றி.